நெல்லை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் விசாரணை கைதிக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கின்றது. நெல்லை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் பயணத்தின் போது விசாரணை கைதி ஒருவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. மேலும் பட்டப்பகலில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை வாகனத்தில் இந்த அதிபயங்கரமான நிகழ்வு அரங்கேறி இருக்கின்றது. காவல்துறையினரினுடைய வாகனத்தில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இருக்கும் பொழுதே விசாரணை கைதிக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கின்றது. மிளகாய் பொடியுடன் தண்ணீர் கலந்து வாகனம் மீது வீசிய மர்ம கும்பல் இந்த துணிகர செயலை செய்திருக்கிறார்கள். மிளகாய் பொடியுடன் தண்ணீர் கலந்து அதை வாகனத்தின் மீது தெளித்து அந்த தருணத்தில் விசாரணை கைதியின் மீது அரிவாள் வெட்டு விழுந்திருக்கின்றது. மேலும் காவல்துறையினருடைய வாகனத்தையும் அந்த மர்ம கும்பல் அடித்து நொறுக்கி இருக்கின்றது. நெல்லை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, நெல்லை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் விசாரணை கைதி ஒருவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கின்றது. பட்டப்பகலில் காவல்துறையினருடைய வாகனத்தில் அமர்ந்திருந்த அந்த விசாரணை கைதிக்கு இந்த அரிவாள் வெட்டு விழுந்திருக்கின்றது. துப்பாக்கி ஏந்திய காவலர்களினுடைய பாதுகாப்பில் வந்த வாகனத்தின் மீது மிளகாய் பொடியுடன் தண்ணீர் கலந்த தெளித்து இந்த துணிகர செயலில் அந்த மர்ம கும்பல் ஈடுபட்டிருக்கின்றது. கூடுதல் தகவல்களை தெரிவிப்பதற்காக நம்முடைய நெல்லை செய்தியாளர் சுடலை தற்பொழுது இணைந்திருக்கிறார். சுடலைக்குமார், தற்பொழுது அந்த சம்பவம் குறித்து சில தகவல்கள் வந்திருக்கின்றது. அந்த தகவல்களினுடைய நிலை குறித்து பதிவு செய்யுங்கள். இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, இதுவரை ஏதேனும் இது குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கிறதா? பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அதாவது நான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறது திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய இந்த 4 சாலை நின்று கொண்டிருக்கிறேன். கேடிஸ் நகர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இந்த சிக்னல் அருகே இந்த பயங்கர சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. சரியாக 11 மணிக்கு பாளையங்கோட்டை மத்திய சிறையிலிருந்து தூத்துக்குடி நீதிமன்றத்திற்கு விசாரணை கைதியான பாலசுப்ரமணியன் என்ற சிங்காரன் இங்கிருந்து துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்போடு காவல்துறை வாகனத்தில் பாளையங்கோட்டை மத்திய சிறையிலிருந்து தூத்துக்குடி நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்ற போது சரியாக கேடிஸ் நகர் அந்த சிக்னல் அருகே 4 வழிச்சாலையில் மர்ம கும்பல் 12 பேர் கொண்ட மர்ம கும்பல் பயங்கர அரிவாள் ஆயுதங்களுடன் இங்கு வந்திருக்கின்றனர். முதலாக அந்த காவல்துறை வாகனம் மீது மிளகாய் தூளை தண்ணீரில் கலந்து அந்த ஒரு வாட்டர் கேனை காவல்துறை வாகனம் மீது எரிகின்றனர். உடனடியாக வாகனம் நிற்கின்றது. அந்த வாகனத்தில் உள்ளே இருந்த துப்பாக்கி ஏந்திய எஸ்ஐ, அதாவது காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் 3 காவலர்கள், ஒரு ஓட்டுநர் என 5 காவலர்கள் அந்த குற்றவாளிகளை அழைத்து வந்துள்ளனர். இந்த பட்ட பகலில் சரியாக 11:10 11 மணிக்கு இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதை பார்க்கலாம். சுற்றிலும் அதிக அளவில் கடைகளும் மக்கள் தொகையும் மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இந்த இடத்தில் தான் இந்த பயங்கர சம்பவமானது நடைபெற்றுள்ளது. மேலும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்போடு வந்தபோதுதான் இச்சம்பவமானது அரங்கேறியுள்ளது. மிளகாய் பொடியை கலந்து அந்த தண்ணீரை காவல்துறையின் மீது வீசியதன் காரணமாக காவல்துறையினால் எதுவும் செய்ய முடியல. இருந்த போதிலும் 12 பேர் கொண்ட இந்த மர்ம கும்பலானது பயங்கர அரிவாள் போன்ற ஆயுதங்களுடன் இந்த மிளகாய் பொடியை உடனடியாக அந்த வேனின் மீது வீசிவிட்டு உள்ளே இருந்த குற்றவாளி பாலசுப்ரமணியன் என்ற சிங்காரன் மீது அரிவாளால் அவர்கள் தாக்கியுள்ளனர். பயங்கரமாக வெட்டுப்பட்டுள்ளது. இரத்த காயங்களுடன் இந்த குற்றவாளியானது தற்பொழுது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றப்பட்டிருக்கிறார். அவர் மிகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இன்னும் சில தகவல் அவர் இறந்து விட்டதாகவும் கூறுகின்றனர். ஆனால் இது குறித்து உறுதிப்பட தகவல் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை. இருந்த போதிலும் பட்டப்பகலில் இந்த சம்பவம் நடைபெற்றதை அடுத்து திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையர் திருஞானம் மற்றும் காவல்துறை துணை ஆணையர் பிரதீப் ஆகியோர் தற்பொழுது இந்த சம்பவத்துக்கு ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் பயங்கர தாக்குதல் நடத்த இடத்தை அனைத்துமே புகைப்படங்கள் மூலம் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு உடனடியாக இங்கிருந்து அந்த காவல்துறை வாகனம், தாக்குதல் நடத்தப்பட்ட வாகனம் அப்புறப்படுத்தியுள்ளது. மேலும் அந்த மிளகாய் பொடியில் காயப்பட்ட காவல்துறையினரும் உடனடியாக முதலுதவி சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக தனிப்படை அமைக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த குற்றவாளிகள் தாக்குதல் நடத்திய அந்த அரிவாள் வெட்டு தாக்குதல் நடத்திய அந்த குற்றவாளிகளை தேடுவதற்காக உடனடியாக தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படுகிறது. மேலும் இந்த தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய சாலை மற்றும் அனைத்து பகுதியிலும் இந்த மாநகர் பகுதியிலிருந்து வெளியே புறநகர் பகுதிக்கு செல்லக்கூடிய அனைத்து பாதைகளிலும் உடனடியாக காவல்துறையினர் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். இது குறித்து காவல்துறை ஆணையரிடம் இந்த விசாரணை குறித்து இந்த சம்பவம் குறித்து கேட்டபோது விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தகவல்கள் விரைவில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து காவல்துறையினர் அந்த குற்றவாளியை பிடிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இருந்த போதிலும் பொதுமக்களை பொறுத்தவரையில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மாநகர் பகுதியில் இதுபோன்ற இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதுவும் காவல்துறை வாகனத்தில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்போடு வந்த வாகனத்தில் நடைபெறிய இந்த சம்பவம் இந்த பகுதி மக்களிடையே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று சொல்லலாம். இந்த பாலசுப்ரமணியன் குற்றவாளியான இந்த அதாவது அரிவாள் வெட்டு பட்டுள்ள இந்த குற்றவாளி பாலசுப்ரமணியன் என்ற சிங்காரன் 3 வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் தூத்துக்குடிக்கு அவர் அழைத்து செல்வது முறப்பா
முரம்புநாடு காவல் நிலையத்தில் அவர் மீது ஒரு குற்ற வழக்கு ஒன்றுள்ளது. அந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காகத்தான் அவர் இங்கிருந்து அழைத்து செல்லப்படும்போதுதான் இந்த தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றுள்ளது. மேலும் இவர் மீது சுத்தமல்லியில் ஒரு 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட 3 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது விசாரணை கைதியாக அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருந்திருக்கிறார். இவர் இங்கிருந்து தூத்துக்குடி நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லும் போதுதான் இந்த கொடூர சம்பவமானது பயங்கர சம்பவமானது நடைபெற்றுள்ளது. இருந்த போதிலும் பட்டப்பகலில் இந்த சம்பவம் நடைபெற்றதை அடுத்து காவல்துறையினர் அனைத்து பகுதிகளிலும் அதாவது இங்கிருந்து புறநகர் செல்லக்கூடிய அனைத்து பகுதிகளும் முடுக்கிவிடப்பட்டு அவர்களை எப்படி கைது செய்யலாம் என்று தொடர்ந்து அவர்கள் வியூகம் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும் பணியில் தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டுள்ளனர், முடுக்கிவிடப்பட்டுள்ளனர். இந்த பகுதி முழுவதும் ஒரு பரபரப்பான காட்சி தான் காணப்படுகிறது. என்ற பட்டப்பகல் நடைபெற்ற இந்த சம்பவமானது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேவேந்திரன், சுடலை, தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை குறித்து விளக்கியிருந்தீங்க. இந்த அரிவாள் வெட்டு விழுந்த இந்த கைதியினுடைய நிலை என்ன, அவருடைய உடல்நிலை குறித்து பதிவு செய்யுங்கள். அதே நேரத்தில் காவலர்கள் 5 பேர் அப்பொழுது உடன் வந்திருந்தனர். அவர்களுக்கு ஏதேனும் இந்த மர்ம கும்பலால் பாதிப்பு ஏற்பட்டிருந்ததா பதிவு செய்யலாம்? கண்டிப்பாக தேவேந்திரன், நான் முன்னதாக கூறியபடியே இதோ இந்த இடம்தான் பார்க்கலாம். காவல்துறை வாகனமானது கண்ணாடி துண்டுகள் அனைத்தும் சிதலாக கிடக்கின்றன. அதாவது பாதுகாப்போடு அவர்கள் வந்தபோது காவல்துறை இந்த குற்றவாளிகள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு இன்றைய தினம் அவர் இங்கிருந்து தூத்துக்குடி நீதிமன்றத்துக்கு வருவார் என்ற தகவலை தெரிந்துதான் அவர்கள் மிகவும் ஒரு திட்டமிட்டு முன்னாடியாகவே அவர்கள் திட்டமிட்டு 12 பேருக்கு தாக்குதல் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த கும்பலானது மிளகாய் பொடியை தண்ணீரில் கலக்கி ஒரு வாட்டர் கேனை முதலாக காவல்துறை வாகனத்தின் மீது உடனடியாக காவல்துறை அந்த வாகனமானது அங்கிருந்து செல்ல முடியவில்லை, உடனடியாக நிறுத்தப்படுகிறது. இந்த மிளகாய் பொடி தூவியதில் காவல்துறை உதவி ஆய்வாளர் மீதும் அந்த பொடியானது மிளகாய் பொடியானது வீசப்படுகிறது. இதன் காரணமாக அவர்கள் தற்காப்புக்காக அவர்களை தாக்க முயற்சித்த போது முயற்சி முடியவில்லை என்றுதான் அவர் காவல்துறை உதவி ஆய்வாளர் தெரிவித்திருந்தார். அந்த காட்சியை நாம் சற்று நேரத்துக்கு முன்னதாக பார்க்கலாம். இன்னும் அந்த உதவி ஆய்வாளரோடு நம்ம பேட்டி நேர்காணல் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த காட்சியில கூட நீங்கள் பார்க்கலாம். அவர் கூறும்போது 12 பேர் கொண்ட கும்பல் இங்கு வந்ததாகவும் எங்கள் திடீரென்று எங்கள் வாகனத்தின் மீது அந்த மிளகாய் பொடியை தண்ணீரில் கலக்கி அந்த வாட்டர் கேனை எங்கள் வீசியவுடன் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, உடனடியாக வாகனம் நிறுத்தப்பட்டது. அவர்களை தடுக்க முயன்ற போது எங்களால் முடியவில்லை என்று காவல்துறை உதவி ஆய்வாளர் தெரிவித்திருக்கிறார். மேலும் உடனடியாக அந்த குற்றவாளி மீது 12 பேர் கொண்ட கும்பல் பயங்கர அரிவாள் போன்ற ஆயுதம் கொண்டு வந்திருந்து அவரின் மீது தாக்குதல் வெட்டினர். அவர்கள் மீது வெட்டியதில் பல வெட்டுகள் விட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தை பார்க்கலாம், பல இரத்த காயங்கள் காணப்படுகிறது. அந்த குற்றவாளிக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்பொழுது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். மேலும் அவர் உயிரிழந்ததாகவும் ஒரு சில தகவல் தெரிவிக்கின்றன. ஆனால் காவல்துறையினர் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அவர் இறந்து விட்டதாக தகவல் தெரிவிக்கவில்லை. தற்போது வரை தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உயிருக்கு ஆபத்தான இருப்பதாகவே அவர்கள் தெரிவிக்கின்றனர். இருந்த போதிலும் இது மட்டுமின்றி அவர்களுக்கு மட்டுமின்றி உதவி ஆய்வாளர் மற்றும் உடன் பாதுகாப்பு வந்த காவலர்கள் மீதும் அந்த மிளகாய் பொடி தாக்குதல் நடத்தி அவர்கள் அந்த உடை பார்க்கலாம். அவர்கள் அணிந்திருந்த அந்த காவல் உடையில் முழுவதுமே மிளகாய் பொடியாகத்தான் காட்சியளிக்கிறது. அந்த அளவுக்கு அவர்களுக்கும் ஒரு சில சிறிய காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களும் தற்பொழுது முதலுதவிக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் குற்றவாளியை எப்படி பிடிக்கலாம் என்று காவல்துறை வியூகம் அமைத்து உடனடியாக அவர்களை பிடிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். தேவேந்திரன், சுடலைக்குமார், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.